ஒரு 3 வருஷமா அந்த கடை இருக்கு. வேற எந்த கடையிலுமே பிங்கோ விற்கிறது இல்லை. நம்ம எதுக்கு இதை விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் கண்டினியூ த வீடியோ. எனக்கு நினைவு தெரிஞ்ச வயசுல இருந்து நான் இந்த கடையில் தான் இருக்கேன். கடையில் மீன்ஸ் இந்த கடையில் இல்லை, இது வந்து எங்களோட இன்னொரு கடை. ஒரு 3 வருஷமா அந்த கடை இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்கள் பிறந்தது வளர்ந்தது நான் என் தங்கச்சி எல்லாமே வந்து எங்களோட கடையில தான் சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்களை மேலே தூக்கி விட்டது ஒரு லெவலில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா கடை தான் காரணம். இந்த சேனல் எதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச கொஞ்சம் நாலேஜில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை. ஒவ்வொரு ப்ராடக்டாக இருக்கட்டும், எவ்வளோ ப்ராஃபிட் வருது. எனக்கு அந்த கடை வந்து ரீட்டெயிலு. ஸோ இது வந்து ஹோல்சேலாக பண்ணும்போது இவ்வளோ விஷயம் இருக்கா, இவ்வளோ ப்ராஃபிட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம கிட்ட சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலில். ஒவ்வொரு நாளும் மேபி வீக்லி ஒன்ஸ் வரலாம், வீக்லி ட்வைஸ் வரலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கோ. ஸோ அதில் என்ன ப்ராஃபிட் வருது, அந்த ப்ராடக்ட் சுற்றி என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். லெட்ஸ் கண்டினியூ த வீடியோ. ஸோ இன்னைக்கு மார்னிங் தான் பிங்கோ லோடு வந்துச்சு. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 15 சரம் வரும். ஒவ்வொரு சரத்துலையும் 16 பீஸ் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 1 5 ரூபான்னா 16 பீஸ் வந்து 80 ருபீஸ் வருது இல்லை. 10 ருபீஸ் பேக்கெட் வந்து பண்ணுறது இல்லை, ஏன்னா இங்கே வந்து அந்த அளவுக்கு போகலை. அண்ட் மேபி இன் ஃபியூச்சர் வரலாம் வாய்ப்பு இருக்குது. 5 ரூபா தான் இப்போ அதிகமாக ஓடுது. இப்போ நம்ம புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறோன்னா பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. நம்மளுக்கு இந்த ராடு கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ராடு மேலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தூண் மேலேயோ நம்ம தொங்க போட்டுக்கலாம் சரம். ஆனால் அந்த அளவுக்கு நம்ம லுக்காக இருக்காது. ஸோ பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். அழகாக ஒரு 4 சரம் தொங்க விட்டு ஹேங் பண்ணிடலாம் ஹூக்கில். பார்க்கவே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இதில் நம்ம இப்போ தொங்க விட போகிறோம். இது வந்து நம்மளுக்கு வந்து பாக்ஸ்லேயே வராது. ஒரு சில டைம் ஒரு சில பிராண்டில் மட்டும்தான் வரும், அது லோக்கல் பிராண்டில். இல்லைன்னா நீங்கள் தனியாக தான் கேட்டு வாங்கணும். நீங்கள் அந்த ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்குவீங்கல்ல, அங்கே போய் நீங்கள் கேட்டு வாங்கினா தான் உண்டு. இல்லைன்னா தரமாட்டாங்க. இல்லை நீங்கள் வெல்டிங் ஷாப்பில் போய் கூட நீங்கள் வெல்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் கயிறு வச்சு தொங்க விட்டுக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேபிள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். இது வந்து தலைகீழ போட்டுட்டு அப்படின்னா நல்லா இருக்காது, பார்க்க அந்த அட்ராக்டிவும் இருக்காது. இன்னொன்று நம்ம ஹோல்சேல் பண்ணுறதுனால இந்த 4 சரமும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தொங்கிடும் போது. ஏன்னா ஒரு கலரும் ஒன்று போட்டிங்கன்னா இது ரீட்டைல் ஷாப் போல் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு வந்து ரீட்டைலில் கேட்பாங்க. மேபி நம்ம ஹோல்சேல் பண்ணிவிட்டு ரீட்டைல் பண்ணனாலும் பண்ணலாம். ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க, சில கடையில் வந்து கொடுப்பாங்க, நம்ம கொடுப்போம். அதுக்குன்னு தனியாக வச்சுருக்கோம் பாரு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு நம்ம இது இங்கே தொங்க விட்டுக்கலாம், அப்புறமா வெளியே தொங்க விட்டுருவோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒன்றுத்துக்கும் வெளியே போக முடியாதுல்ல, ஸ்மார்ட் ஒர்க். நெக்ஸ்ட் இன்னொன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரெட்டு இப்போ ஏதோ ஒரு இது போயிட்டுருக்கு போல், மேட்ச்லாம் போட்டுக்கலாம். தலைகீழ போடுறேன், இங்கே போடக்கூடாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போடணும். பிகாஸ் இது வந்து டக்குன்னு விட்டுரும் இந்த இடம், அப்படியே இருந்து விழுந்துடும். அவ்வளோ வீக்காக கொடுத்துருப்பானுங்க, அதெல்லாம் கிழிக்க முடியும். அதுவும் ஒரு காரணம் தான். அவ்வளோதான். கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக. திஸ் இஸ் வாட் வி நீட். 2 சரம் ரெடி. நெக்ஸ்ட்டு இப்போ மஞ்சள் கலர் 2 சரம் தான் இருக்குது. ஒன்று இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்கல்ல. ஒன்று இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒன்று தனியாக போட்டு மற்ற 3 கலர் ஒன்றா போட வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அது 2 தான் இருக்குது. அந்த க்ரீனும் 2 இருக்குது. ஸோ 2த்துமே 2 மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம இந்த ப்ரைஸ் பார்த்துட்டோன்னா, இப்போ ஹோல்சேல்ன்றதுனால 80 ருபீஸ் இருக்கா, 16 பீஸ் இருக்கும். 16 பீஸ்னால் 1 5 ரூபானா எவ்வளோ வருது, 80 ரூபா வருது இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு 73 அந்த மாதிரி தான் கொடுப்பான். இந்த 73 கொண்டு போயிட்டு நம்ம விற்கும் போது எவ்வளோ விற்க முடியும், 74 75. அதுக்கு மேலே விற்றா ஒரு பாக்கெட் லாபம் கூட வராது அவங்களுக்கு. அதனால் நம்ம வந்து ஒரு 2 ரூபா மேபி அவங்க ரேட்டு கம்மியாகி 72 ருபீஸ் நம்மளுக்கு போட்டால் நம்ம 75க்கு கொடுக்கலாம். 75க்கு மேலே போச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. முதல்ல வந்து ஒரு 10 ரூபா கிட்ட லாபம் இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டான். இதுவே எவ்வளோனா, லேஸ்லாம் வெறும் 3 ரூபா லாபத்துக்கு வந்து கொடுக்குறான். அதனால் லேஸை விற்கிறது இல்லை, எந்த கடையிலுமே விற்க மாட்டாங்க. அதனால் பிங்கோ கொஞ்சம் போயிட்டுருக்கு. இப்போது வேறு எந்த கடையிலுமே பிங்கோ விற்கிறது இல்லை. பிகாஸ் இதில் ரொம்ப ப்ராஃபிட் கம்மி. நம்ம எதுக்கு இதை விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கிடைக்காத பொருள் கேட்குறாங்க. லாபம் இல்லைன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க.
இது தொங்க விட்டால் தான் கொஞ்சம் கடை மாதிரி தெரியும், கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், பார்க்க அட்ராக்ட் ஆகி வராங்க கடைக்கு. எதுவுமே இல்லைன்னா நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ வர வியாபாரத்தை நம்ம வெல்கம் பண்ணலாம். 2 ரூபா 3 ரூபா லாபத்துக்கு பார்த்து வேணாம்னு சொல்லக்கூடாது இல்லை. ஸோ 75 பீஸ் கொடுப்போம், அவங்க கொண்டு போய் விற்று 5 ரூபா ஒரு பாக்கெட் கிடைக்கும். அவங்க ஒன்று எடுத்து சாப்பிட்டாலும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். மிச்சம் பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் இடம் வந்து ஃபில் பண்ணணும்னா நம்ம ஏரியா வந்து கொஞ்சம் பெரிய ஏரியா. இது கொஞ்சம் கட்டாயிருக்கு, உள்ளே இருக்கும்போதே கட்டாயிரும். இது வந்து நம்ம ரீட்டைலில் கொடுத்துருவோம், இல்லைனா கூட ஸ்டாப்லர் வச்சு கொடுத்துக்கலாம். வாங்குறவங்க வாங்குவாங்க, காற்று போயிடுச்சுன்னா வாங்க மாட்டாங்க. போட முடிஞ்சதை போட்டுட்டு மிச்சத்தை வந்து நம்ம பாக்ஸில் போட்டு உள்ளே கூட வச்சிடலாம். வெளியே அந்த இது பார்த்து எந்த கலர் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம உள்ள ஸ்டாக் இருந்ததுன்னா எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா அங்கேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், உள்ளே இருக்கிறது காலி பண்ணிடலாம் சீக்கிரம். அதனால் உள்ளே எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா நம்ம அதுக்கு போயிடலாம். இந்த கம்பி வந்து முக்கியங்க. சரம் அதிகமாக மொத்தம் 15 பீஸ் இருக்குன்னு சொன்னல. 15னா எவ்வளோ வரும்? 4 8 12 3 4 கம்பி தேவைப்படும் ஒரு பாக்ஸுக்கு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் கான், டன், ஃபினிஷ். இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியே வந்து தொங்க விட போகிறோம். எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்கு தான் வேணும் நம்ம கடைக்கு. டக்குன்னு அங்கேருந்து பார்த்த உடனே அந்த கலர்ஃபுல்லாக தெரிஞ்ச உடனே கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் தேடி வருவாங்க. இதுவும் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் தான். ஒரு சரம் இருக்குன்னா பாதி நம்ம கட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு 4 சரம் கட் பண்ணி இருந்ததுன்னா ரீட்டைலில் கொடுக்குறாங்க, ஹோல்சேல் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட் இதாகி போயிடுவாங்க. ஸோ அட்ராக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த பிங்கோ பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் ஒரு நைஸ் ஆர் குட்னு போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் வித் அனதர் சம் ப்ராடக்ட்ஸ். எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்களே சொல்லுங்கள், இல்லைனா நானே ஏதாவது நீங்கள் சொல்லனாலும் நான் ஏதாவது யோசிச்சு போடுவேன். ஸோ பை.